ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணி இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி ரெசிபி பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் பட்டர் ஆட் பண்ணி தான் இந்த ரெசிபியை நான் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்காக ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஏலக்காய், சோம்பு, பட்டை, பிரியாணி எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆயிரும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன், காரத்துக்காக பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மட்டன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஜீரக சம்பா யூஸ் பண்ணி தான் இந்த பிரியாணி பண்ணுறனால 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி மெஷர்மெண்ட்ஸில் தண்ணி ஆட் பண்ணி கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி தம் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.